எங்க கிழவனுக்கு உடனங்கி பயப்படாதரா கிழவா, நான் காமாட்டு தனமாடு காக்கிறேன் என்று சொல்லி என்னை 21 வருஷமா இந்த போராம நிறைந்த உலகத்துல என்னை நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கலியரி காளி முனி ஐயா, எந்த குதிரப்பா எந்த குதிரடா, இந்த என் மங்களத்துல உள்ள உன் தங்கச்சி காளி அம்மனையும் இந்த பிடாரி அம்மனையும் இந்த வெள்ள குதிரையாரி நீ சாட்டையத்தான் கை பிடிச்சு நீ விளையாட நேரமாச்சு. எங்க ஐயனாரு எந்த குதிரப்பா எந்த குதிரடா, எங்க ஐயனாரு முடிச்சு வர சொந்த குதிரை கூத்து பார்க்க கூடி இருக்கிற அம்பாளு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என்னாச்சு, இங்க நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் என்னாச்சு, நாடகம் பார்க்க கூட்டிக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க என் மங்களத்துல கூத்து பார்க்க கூட்டிக்கிற விவசாய மக்களா, நாடகம் பார்க்க கூட்டிக்கிற ஆத்தாக்கா, நாடகம் பார்க்க கூட்டிக்கிற ஆத்தாக்கா, வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆத்தாக்கா, ஏ நாடகம் பார்க்க கூடி இருக்கிறேன் கத்தா, நீ நாடகம் பார்க்க சிக்கிருக்கிறேன் வந்தாத்தா. கூத்து பார்க்க கூட்டிக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் நம்ம குலஜாமியார்களோடு இங்க எல்லாருமே நினைச்ச காரியம் நடைபெற்று 100 ஆண்டு காலம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நல்லா இருக்கணும். கத்தக்கூடாது, இந்நேரத்தில் கத்தக்கூடாது தம்பி, அமைதியா இருக்கணும் தம்பி. நாடகத்தை கருத்து நக்கிட்டு தெரிய போற, அமைதியா இருக்கணும். உண்மையிலேயே விழா கமிட்டி எங்க ப்ரோ மாமா பிள்ளையருங்க, விழா கமிட்டி உண்மையிலேயே சூப்பர். கொஞ்சம் ஷார்ப் வைப்பு, உண்மையிலேயே அருமையான மைக் செட் ஆப்ரேட்டர் சூப்பர் தம்பி. உன்னை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதாரிச்சு பொழைச்சிக்க, தொங்காசு வேணாம், பொம்பளே வேணாம். அப்படியே உனக்கு நினைப்பு வந்துச்சுன்னா சீமக்கரில் போய் அடிச்சு விட்டு விறகு வெட்டி விட்டு போடான்ட்டேன். கூப்பிட்டா ஜாமி வருமா வருமா வரேண்ணா. இங்கே இருக்கக்கூடிய இந்த குறைச்சிட்டான் பாரு, எக்கோ இங்க முத இருந்த மாதிரி வை தங்கம். அல்லோ அல்லோ அங்கே போதுடா, திருவிழானைக்கு போதுடா. இதை ஏற்றி வை, இன்னர் ஏற்று எக்கோ வை. முதவன் கையை ஒழுங்கா வை, திருகு அதில் மட்டும் முடிச்சு திருகுடா. இப்போ ஏற்கனவே சேவக்கறி ததக்கிருப்பான் போல, கடுகு திப்புளி. இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஆத்தா பிடாரி அம்மன், எங்கள் சாமி ஐயனார் காளி அம்மன், அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிசேரி காளிமுனி ஐயா அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் ஆடி வந்து இந்த 2 கேமராவை தூக்கி உடைக்கணும்ப்பா. அவங்க பயந்துக்கிட்டே உட்காராங்க. அல்லோ அல்லோ சொன்ன சொல்லு மாறாது, எங்க கிழவங்க காலத்தில் புடிச்சு வச்ச புடிமண்ணு மாறாது. எங்க கிழவனுக்கு அன்னைக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, கிழவன் காலத்தில் பணவளமும் கிடையாது. எங்க சாமிய துணைய தவிர எங்க கிழவன் கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்லை. என்ன நினைக்கிறாரு இந்த என் மங்களத்துல உள்ள எங்க ரோஜாக்கார ஐயனாரு என்ன நினைக்கிறாரு? தங்கச்சி பிடாரி அம்மனைய இந்த காளி அம்மனையும் கூட்டிக்கிட்டு ஐயனாரு இந்த வெட்ட வழி பொட்டல இந்த என் மங்களத்துல உள்ள எங்க கிழவங்க ஆண்ட சாமி வீரத்தாரியனும் நீ அரும்புகிறாயாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி.
சொன்ன சொல்லும் மாறாதே கருப்பு சொல்ல சொல்ல மாறாதே சொன்ன சொல்லும் மாறாதே சொல்வாக்கு தப்பாதுப்பா எங்க ஐயா நாறு குதிரை ஏறி புறப்பட்ட காலமுடா எங்க ரோதக்கார ஐயா நாறு இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு சொல்ல சொல்ல மாறாதே ரோசக்கார ஐயனாரு ரோசக்கார ஐயனாரு அஞ்சு ஜட பரஜி வர எங்க பிடாரி அம்மனுக்கு அஞ்சு ஜட பரஜி வர எங்க காளி ஆத்தாவுக்கு அழகு ஜட தோரண இட வார்த்தையை அருவா புடி அருவாட்ட கருப்பு உனக்கு அருவா புடி அருவா அருவா புடியருவா எங்க கருப்பே கை முடிஞ்ச நாட்டு வீச்சருவாப்பா அருவா புடி அருவா விளையாடு வீச்சருவோம் நார வரக்காத 48 மறையாண்ட எங்க ராஜி சிங்கமங்கலம் எங்க ராம நாட்டு கருப்பையா கருப்பு நார பறக்காத 48 மசியாட்ட நாடு மலையாள நாடு கருப்பு அந்த மலையாள நாட்டுல எங்க செல்லமய கருப்பன உன்னைய கொண்ட நைக்க முடியலாம்பா எங்க மலையாளத்து சாமியே எங்க பெரிய கருப்பு சாமியே சாத்தின மரக்கதவு சாத்தின மரக்கதவு எங்க கருப்பே துதி போடு கட்ட கதவுப்பா
நம்ம அடையலேலோ தந்தனத்தானே ஏலேலோ மை செட்டு புதக்கன்னு கேக்குதுப்பா. சார் போய் கொஞ்சம் கும்முன்னு கேக்குதுடா. என்னம்மா ஆடலும் பாடல சட்டியை போட்டு ஆடின மாதிரி. சார் போய் வந்து ஹலோ இன்னொரு வைப்பா எக்கோ குறை தம்பி ஊப்பரு மயிரெல்லாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சா அவன் நகட்ட மாட்டானா? என் உண்மையான தம்பிப்பா அவன். மதுரைக்காரன்டா. வணக்கம்டா. என்ன பேசினாலும் கிருன்னே இருப்பேன். என்னம்மா டான்ஸ் பாத்தில் பீஸ் ஓடுற மாதிரி இருந்தா அப்படியே திறமையை காட்டுறதுக்கு நான் என்ன சிமெண்ட் கம்பெனியில் கபடி விளையாட வந்தேன். இருங்க தம்பி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். பேரன்பு கொண்ட உலகத்தில் மனுஷனாக பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மனுஷனாக பிறந்தாலே அவன் தமிழனாக பிறக்கணும். உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு வச்சு. தமிழனாலே தனி சிறப்பு. அதுக்கு பிரிச்சு சொல்ல விவசாயி அது என்னப்பா இடியப்பம் சொல்லக்கூடாது. அது பொண்டாட்டி பதினேட்டில் சொல்லு. வேறு இடியப்பம் மயிரை பிடுங்கனப்பம். நாட்டில் குடிக்க கஞ்சி இல்லாமல் பெத்ததாயிரப்பன் கஷ்டப்படுறது எந்த பயலும் பார்க்கல. அவங்களுக்கு தேவை நேரம் சலுப்படணும். பொம்பளை முண்டை என்ன பொம்பளை சோக்கு கேட்குது. என்னப்பா எறும்பு கடிச்சு பிடிச்சாப்பா? தம்பி அமைதியாக இருக்கண்ணா. ஊட பேசிட்டே இருந்தீங்கன்னா நாடகம் கட்டு போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வள்ளிதர்ம நாடகம் கிடையாது. அப்போ ஒன்னே தப்பு பெரிய மனுஷன் முண்டை. ஆமாம் உண்மையிலே விழா கமிட்டி இந்த முன்னாடி இருக்க ஆளுகளை அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா. அப்புறம் நீங்கள் பாடுபட்ட நாடக கஷ்டம் பூரா முடிஞ்சுவோம். பூரா வெளியூருக்காரங்க காரி துப்பிட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் ப்ரோ, உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறேன், அமைதியாக இருக்கணும். ஆமாம், உங்கள் நோக்கத்துக்கு இடியப்போ அந்த கப்ளிங் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ தானடா சொன்னேன் லகுடு விழா கமிட்டி நீயே எப்படி இருக்கக்கூடாது ப்ரோ. வெளியூர்லேருந்து வருகிறது உட்கார இடம் இல்லாமல் நின்று கொண்டு இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி, உங்கள் வருத்தத்துக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். ரொம்ப சந்தோஷம். உள்ளூர் ஆளுக இருந்தால் கை தூக்குங்க. இருப்பா மயிறு ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. அப்புறம் என்ன பூரா குப்புறப்படுத்துறாருங்க. உள்ளூர் ஆளுக கை தூக்குங்க. எல்லாரும் சும்மா கை தூக்கலாம். இந்த மண்ணின் மைந்தர்கள் கை தூக்கலாம். உழந்து ஓச்சு. வெளியூர் ஆளு கை தூக்குங்க. எதுக்கு உள்ளூர் ஆளுகளுக்கு இந்த நாடகம்? இதுதான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. உள்ளூர் உறவுகள் தயவு செய்து கைதட்டி வெளியூருக்காரில் வரவேறுங்க. அதே எங்க அண்ணன் தம்பி என் சிங்க குட்டிய என்ன வேணா காத்திருக்காங்க. அது வாங்கோலி சைடு குத்து. 165 இந்தா இவன் இதே வேலையாத்தியா இருப்பேன் போலையாடா. உலகத்தில் நீங்கள் எல்லாரும் எப்படி வேணா வாழுங்க, எவ்வளோ வேணா சம்பாரிங்க. ஆனால் கடைசி காலத்தில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கஞ்சிக்கு கையேந்த விட்டுறாதிய உறவுகளை. உலகத்தில் பெத்த தாய் தகப்ப இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. இந்த இங்கே இருக்க என் தம்பியை பூரா மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா பொண்டாட்டி வந்துட்டா பெத்த தாய் தகப்பன் பூரா இவங்களுக்கு பூரா கடா குட்டி மாதிரியே தெரியும். அகத்தி கொலையை தென்னியில் கட்டி விட்டா திண்டுக்குறாங்கன்ட்டு. ஆனால் நம்மளும் அந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு நல்லது கெட்டதை பார்த்து நம்மளை பழக வச்சது யாருன்னா தாய் தகப்பனை தவிர யாருமே கிடையாது உலகத்தில். நல்ல கைதட்டலாமே ஐயா. என்னையா இந்த கைதட்டினால கூட உங்க அம்மா காலில் விழுந்து தானே வேலைக்கு போவேன். ஏதோ நான் சொல்றேன்னு சும்மா திமுருக்கு கைதட்டுறது டெஃபினெட்லி கிடையாது. சப்பாத்தி. இந்த நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் என்றால் 2 லேடிஸ் என்றால் பாமர விவசாயிக்கு தெரியாது. 2 பொம்பளை, 2 பொம்பளையும் 2 ஈண்ட பொம்பளவே. ஆமாம், அடுத்த என் பொண்டாட்டி தான்
கை காலில் விழுந்து கூட்டு வந்திருக்கோம். 3:30க்கு புருஷன்ட்டு திருவிழானையில் ஒப்படைச்சிருவான். அப்புறம் அவன் கொண்டு போய் டிஞ்சர் வச்சு வண்டியை உள்ளே ஓட்டுருவேன். நாங்கள் கடைசி வரைக்கும் மோந்து வைப்போம், உப்பு கண்ட மாதிரி. வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என் மாணவர்கள் அப்படி கிடையாது. அவங்க 2 பேருமே காலி போயில. ஆ பாப்பலா, ஆமாம், அவர் வந்து இங்கே பிடிங்கி தள்ளிடுவார். பேசுனே, அப்போ பேசவே கூடாதுன்னு வாயை கட்டி போட்டேன். ஊமையாக வருவேன், ஊமையாக போயிடுவேன். எதுக்குத்தான் வர்றாங்கன்னே தெரியல. இந்த பப்புல சித்தி மையன் வணக்கம்டா உள்ள. எல்லாரும் தமிழ்நாட்டில் சொல்றிய பொம்பளையாளுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இந்த டாஜ்மார் கடையை அடைச்சி விட்டாங்கன்னா நம்ம புருஷன் நிம்மதியாக வேலைக்கு போவேன்னு நினைக்கிறேன். கிடையாது தான். அதான் இருக்கிற டாஜ்மார்களை குடிச்சிட்டு வந்து உன்ட்ட இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படு. டாஜ்மார் கடையை பூரா அடைச்சி விட்டாங்கன்னா அப்புறம் நீ சோத்தை உலைய வைக்க முடியாது. நீ வீட்டில் சாராயம் காய்ச்சினாத்தே அவன் படுப்பேன். அப்புறம் ஆளாளுக்கு ஊரப்பணம் ஓட்டுவாங்க. இந்த கைதட்டுற பாரு என் சிங்கா. அப்படியே தமிழ்நாட்டில் பூரா கடையை அடைச்சி விட்டாங்கன்னா பூரா பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே பிளாக்கில் ஓட்டிக்கிறாங்க. இந்த உலகத்திலே நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே இருக்க காவல்துறை ஐயாவுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டப்பட்டு பாதுகாக்கக்கூடிய அருமை. ஐயா வணக்கம். ஐயா ஒன்று தமிழ்நாட்டை உள்ள காக்கிற காவல்துறை, நம்ம எல்லையை காத்து கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்கள் கைதட்டலாம். இராணுவ வீரர்களை அங்கே பாதுகாக்கலைன்னா அயல் நாட்டுக்காரன் நம்மளை இதில் சுற்றுவேன், கம்புக்கூட்டில். இங்கே காவல்துறை ஐயா இரவு பகல் வாராமல் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறையை பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் கந்து வட்டி ஆள் மாதிரியே தெரியும். என்னையை பொறுத்தளவு காவல்துறை அதிகாரியா நல்லது தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி எக்கோ கட் பண்ணுப்பா, இவன் சௌரியத்துக்கு வைக்கிறான்டா. சார் போய்ப்பா, எக்கோ வைக்கக்கூடாது, சார் மட்டும் வை. இந்த வீடியோ எடுக்கிறேன், பெரிய வேல்ராஜ் கேமராமேன் யாராவேன் அதில் கண்ணங்கரேன்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி ஆம்பளை பயலுக பெத்த தாய் தான் முன்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணுவாருன்னு எங்கனையாவது கிடைக்கிறவங்கள அமைக்க கொண்டு வந்துடும். 2 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, செருப்பு விட்டு அடித்தாலும் பரவாயில்ல. அப்படித்தானே திருடாங்க. புள்ள கிடைக்க மாட்டேன் நக்கு அவனை அரடா, அவனை வந்தலேருந்து காலி தூய்மையை குடிக்குமே கெட்ட கட்ட வார்த்தையை பேசிக்கிருக்கேன். ஊருக்கு ஒரு பகுமானம்னா இவனுக்கு ஒரு பகுமானம். எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும். நம்ம அன்னைக்கு தான் நமக்கு இன்னொரு அப்பேன். ஆனால் அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட வந்து கத்திங்க கேளு, கத்திங்க கொடுப்பான்னு சொல்லி அப்புறம் தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பேன். போய் உட்காந்து அழுதுகிட்டு பைப்படியில். ஏன்னா அன்றைய காலத்திலே எங்கள் அப்பத்தா காலத்தில் இந்த சவுக்கார கட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கியா? யார் கேள்விப்பட்டிருக்கா? ஒன்றுமே கேட்கல வை. நீ எதுக்கு எடுத்தாலும் கை தூக்குற சோத்து புல் அடிச்ச மாதிரி. அந்த காலத்தில் அந்த சவுக்கார கட்டினா மஞ்சள் கலரில் இருக்கு, நீக்குற ஜெயிஸில். அதை மளிகை கடைக்காரர்கிட்ட கேட்டால் சடம்பை திரிச்சுக்கிட்டு அறுப்பார். கரைச்சி பூச்சின்னு திரிச்சு அதை அறுத்து கொடுப்பாரு. அதைத்தான் எங்கள் அப்பத்தா துவைக்கும். எங்கள் அப்பத்தா கம்மாத்துறையில் குனிஞ்சு துவைச்சிக்கிட்டு இருக்கு, எங்கள் ஐயா புண்ணியாயை அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் அங்கிட்டு துணி அடிச்சுக்கிட்டு இருப்பார். தம்பி இந்த காலித்தனமாக டவுல் மீனிங் பேசக்கூடாது. இன்னைக்கு பூராமே வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நாசமாக போ. எங்கள் அன்பாலத்தில் உள்ள வாஷிங் மிஷினு நேற்று சடார்னு அடித்து உடஞ்சி போச்சு. ₹1 சில்லறை கிடந்திருக்கு. அதோட என் பொண்டாட்டி ஓடு துவைச்சிருக்கா, சட்டார்னு அடித்து புகஞ்சு போச்சு. 37,000க்கு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் உள்ளே ஒரு பின்னூசி கிடக்கூடாதான் போ. ஆனால் கை துவையல் மாதிரி எதுவுமே கிடையாது. கையில் துவைக்கணும். பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வாஷிங் மிஷினில் போடுறியே அதை வாட்டுக்க கரைச்சா பூச்சானே அடிக்குது. கையில் ஓட்டு துவைக்கிறனால தான் உடம்புல ரத்தோட்டம் சீராகுது. அந்த காலத்தில் இந்த ஸ்டவ் அடுப்பு இருக்கும்போது அது எக்ஸசைஸ் தானப்பா. ஸ்டவ்வு திடீர்னு கண்டாலிமைங்க பின்னு ஓட முடியாது. பின்னு ஓட்டா பின்னு உடஞ்சிடும். அதை பின்னை போட்டுக்கிட்டு அடிப்பாங்க. கரைச்சி பிடிச்சா அடிப்பாங்க. 10 வைப்பாங்க. திடீர்னு வீடு குடிச்சு அடிச்சுக்கிட்டு. இப்போ பூராமே சிலிண்டர் தான். அப்படி போகும்போதே ஸ்டைலாக பொம்பளையாளுங்க சட்டா கருன்னு எரியும். பார்த்தா குக்கர் விசில் அடித்து வீடை பிடிங்கி அடித்து சட்டான்னு வீடு நொறுங்கி போய் கிடக்கும். பார்த்தா காலையில் கொத்தனார் சாரம் போட்டு ஏறி அடிச்சுக்கிட்டு. சிரிப்பு கிடையாது, சிந்திக்கணும். விறகடுப்பு பற்ற வைக்கும் போது எந்த ஊர்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விறகடுப்பு வெடித்து 2 வீடு எரிஞ்சிச்சு, பொண்டாட்டி மசுரை புடுங்குச்சு. கிடையாது. விறகடுப்பு ஏன் ஆபத்து இல்லை, ஊதாங்கலை இந்த நண்டியா இருக்கேன் அக்கா மக்கா நீக்குற மாதிரி. அதை பிடிச்சிட்டு பொம்பளைய ஊதுங்க பூன்னு இங்கே ஊதிக்கிட்டு இருக்கும். பிடிச்ச முன்னாடி ஊதிக்கிட்டு இருப்பேன், தொக்க எடுத்துக்கிட்டு இருப்பேன். தம்பி சுரு புஞ்சு. ஏன்னா அன்ற ஒரு காலம். அமைதியா இருங்க ப்ரோ, சிந்திக்கணும். சிலிண்டர் அடுப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கவங்கள முட்டாள்.
சிலிண்டர் அடுப்பு மழை காலத்தில் பற்ற வைங்கத்தா. அடமலை பிடிச்சிச்சுன்னா சிலிண்டரில் செம. மற்ற நேரம்லாம் விறகு வெட்டு. இப்போ விறகு வெட்ட உனக்கு கடுக்குது. விறகு வெட்டணும். ஏன்னா அன்றைய காலத்தில் சிமக்கரை விறகு தான் கிழவிங்களுக்கெல்லாம் ரூம். ஆமாம், இப்போ நம்மளாம் ரூம் போடுறோம் 2000 3000 5000 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி சீமக்கரை வரேன் கிளவியை சீமக்கரில் கொண்டு போய் பார்த்தா சட சடன்னு சத்தம் கேட்கும். சடன்னு சத்தம் கேட்குன்னா கிளவி கருணையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த காலத்தில் போட்டி ஓட்டு வெட்டு நம்ம எதுக்கு எடுத்தாலும் டவுன் மீனிங்காக சொல்லாதீங்கப்பா. அந்த காலத்தில் மாடுகள்லாம் பூரா தவிடும் புல்லும் திண்டுட்டு வந்து மாடு கறந்துச்சுன்னா செம்பு பொல்லாது. போய் விளக்கணையை தடவை வச்சு பால் பீச்சு வாங்க, கரு புருன்னு பீச்சு வாங்கி செம்பா நிறையும் பால் தான். இன்னைக்கு மாடு ஊரா பிளாஸ்டிக்கை தின்னுவிட்டு விடிய விடிய கறக்கிறேன் 1/2 லிட்டர் காணா. அது மாடு ஊரா இந்த தண்டியாக வந்துச்சு 2 டன்னு 3 டன்னு கிரு மாடு. மடுவை பார்த்தா சாந்திரி சட்டி கொள்ளல. ஆனால் நாட்டு மாடு தான் பாலுக்கு சத்து தந்தது. நாட்டு மாடு. நாட்டு மாடுகளை வளர்க்கணும். ஜல்லிக்கட்டுக்கு நாட்டு காளை மலையை கொண்டு வந்தாங்க, நல்லா பாஞ்சிச்சு. இப்போ சிந்து மாட்டில் நாட்டு மாட்டை தவ விட்டு அதில் கண்டெடுக்கிறாங்க. தும்முள் முடுக்கானதாக இருக்குது. அதை வடத்தில் ஓட்டு கட்டுனா எப்படா கட்டுவேன்? தும்முள் இருந்தால் தானே கட்ட முடியும். தும்முள் இருக்குது, சோப்டப்பா தண்டி, அதில் போய் விழுகிறேன். பட்டாறு மாடு அடிச்சு செத்து போயிடுறேண்ணா. தரத்தின முடிச்ச கூதி மீனே தம்பி. மற்ற ஒப்பன மாதிரி பேசக்கூடாது. சைட்டு போரில் அடிச்சதேன். இந்த பச்சை துண்டை ஐயா விழா கமிட்டி இவனை கிளப்ப முடியுமா? இவனை கிளப்புங்க, இல்லைன்னா நாடகத்தை கருத்து போடுவேன். தம்பி ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வந்து மைக்கில் இங்கே வாவேன். ஒரு நிமிஷம் இங்கே வா. டேய், நீ உண்மையான வீர தமிழன்னா மேலே ஏறுறான். இவ்வளோ பேசுறீங்களா? வாடா. அவனை ஏற சொல்லு, ஏற சொல்லு, ஏறு. கீழே இருந்தால் 1008 மயிறு வசனம் பேசலாம், மேடையில் மைக்கில் பேச முடியாது. முண்டை கீரை முண்டை. அவனை அரடா, அவனை ஏறா. டேய் டேய் தம்பி, தமிழ்நாட்டு நீக்குறா, வாடா வா. என் தமிழன் பயந்ததாக சரித்திரம் கிடையாது. நீ தமிழன் தானடா, ஏறா வாடா. சூப்பர் சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்கின்ற காலை வாழ்த்துக்கள். நீ எந்த ஊர்ப்பா? ஓரியூர். ஓரியூரா? ஓரியூர்லேருந்து இந்த ஊரில் வந்து பேச சொன்னாங்களாடா? இல்லை, உங்களை பார்க்கறது பார்க்கணும்னா பார்த்துட்டு போயிடணும். கூட பேசக்கூடாது தம்பி. ஏன்னா ஒரு நாடகத்தை நடத்தக்கூடிய கஷ்டம் அந்த ஊருக்காரர்களுக்கும் விழா கமிட்டிக்கு தான் தெரியும். இவ்வளோ கூட்டம் இங்கே கூடுதுன்னா அவங்க என்ன நினைப்பா? எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமியை கும்பிடுவாங்க. நீ அப்பலேருந்து பேசுகிறடா பிறகு தனி பையனே. பேசக்கூடாது. என் தம்பி தானடா? ஆமாண்ணே. எம்கேஆர் தம்பி தானே? ஆமாண்ணே. என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது. கட்டிப்புடா. வாடா வாடா. கேள்வி கேட்கணும். அந்த அவன் கூட வந்தவனே எதிரி ஆயிட்டான். நீ அவனுக்கு டீ பலகாரம் வாங்கி கொடுத்து போய் இதை வச்சுட்டான வாயில. எனக்கும் பல பேர் வச்சதுனால தானே பிடித்துரு. ஏபிசிடி சொல்லு. ABCDEFGHJ. சிரிக்காம சொல்லணும். எத்து கொள்ள மடக்கிட்டு அறைவேன். கரெக்டா சொல்றா. சனகனமன சொல்லு. மாடு புடி மாடு. தமிழ்நாட்டில் நீ பிறந்ததை நினைச்சு நீ என்ன பெருமைப்படுற? என்னப்பா? அப்பா அம்மாவுக்கு என்ன மைதா வாங்கிட்டு வர போறியா? தமிழனா பிறந்ததை நினைச்சு உன் மனசுல என்ன சந்தோஷம் அதை சொல்லு. எங்க அப்பா கஷ்டமா பாத்துக்க கூடாது, நிம்மதியா பாத்துக்கணும். மொட்டனாக்கு முண்டை. தமிழனா பிறந்ததே ஒரு சரித்திரம். நீ வாழ பிறந்த தரித்திரியம். நீ போயிரு. உன்னை குனிய வச்சுட்டு தாள் ரிவர்ஸ் அடி கொண்டே ஆடா. யாரா இருந்தாலும் மேடையில் ஏறினாலே பதட்டம் கொடுக்கும். எவ்வளோ வரிய வாத்தியாரை கூப்பிட்டு இங்கே பேசுனா கூட நடுக்கம் கொடுத்துறோம். ஆனால் இத்தனை பேர் இருக்கும்போது ஓடியாந்தவாரு வாழ்த்துக்கள்றா. அதை நான் சொல்ல அரைஞ்சுடுவேன். வாடா. இன்னும் பேசக்கூடாது. அப்படி பேசின்னு வை. நாங்கள் பரம்பரை கூட இங்கே லேசாக விபூதியை போட்டுன்னு வை. முண்டை 3 நாளைக்கு ஆகி வராது. போடா. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரலாம், எந்த ஊர்லேருந்து வந்தாலும், எந்த ஊரிலே நம்ம அமர்ந்திருக்கிறோமோ அந்த ஊர் நமக்கு சொந்த ஊர். இது இன்னைக்கு நமக்கு சொந்த ஊர் இந்த ஊர். அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அமைதியாக நாடகமாக எந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்மளால் நம்ம ஊர் பேர் கெட்டுறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உண்மைதானே? அப்பு என்னப்பு அவர் பாட்டுக்கு கை தட்டினார் நின்றுக்கிட்டார்.
ஆனால் எந்த ஊரிலே நம்ம நாடகத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணாத ஒரே ஜீவன்னா தாய்மாரில் தவிர யாருமே கிடையாது. அதுக்கு பிரச்சனை பண்ணாது. அந்த நாடகம் பார்க்கும்போதே ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு எழுதிடும். நாடகம் பார்க்கும்போதே உனக்கு விஷயம் தெரியுமா, அவன் அந்த அவள் வீட்டில் நைட்டு 2 மணிக்கு கரண்ட் புல்லு குறிக்க வந்தேன்னு சொன்னால் சோழி முடிஞ்சு. அது கரண்ட் புல்லாக இருக்காது, அவன் புருஷன்தான் போதையில் வந்து நின்றுருப்பேன் மீட்டர்கிட்ட அடிச்சு. ஆனால் உலகத்தில் பெண் இல்லாமல் நாமெல்லாம் கிடையாது. வெளிநாட்டு பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா போன்ற பெரிய நாட்டுகளில் சட்டியோட திரிவாளுக கடற்கரையில். அது வாட்டுக்கு சீரட்டை பற்ற வச்சுக்கிட்டே ஊதிக்கிட்டு தெரியும். எவன் பொம்பளை எவன் ஆம்பளையும் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் தான் எந்த கெட்ட வழக்கு இல்லாமல் ஆண்களை காத்து கொண்டிருக்கின்றது. தாய்க்கு அப்புறம் தாரம்தான். கைதட்டலாம், பொம்பளையாளில் கைதட்டலாம். இந்த கைதட்டாத இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கடுப்புனால தான் ஆம்பளையை தண்ணியை போட்டு இரவில் உங்களை புழக்க போடுறாங்க. அப்போ அடி வாங்கிட்டு ஏண்டி கடுக்குது மைத்த பிடுங்குதுன்னா ஏன் பாருங்க. கைதட்டலாம் பெண்கள், கைதட்டுங்கத்தா கைதட்டுங்கத்தா. நீ வடித்த கண்ணீர் நீ யாரும் முப்போகத்தை விளைய வச்சிருக்கோம். வாங்க என் சிங்கம். தேவகோட்டை எங்கு சென்றாலும் என்னுடைய அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கக்கூடிய தேவகோட்டை பாலசுப்பிரமணியன் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி திருவிடானை மண்ணிலே வசித்து கொண்டிருந்தாலும் சொந்த ஊர் மருதவய என் தம்பி பிரசன்னா சார்பாக அன்பாலயத்துக்காக 5 சிப்பம் அரிசிக்காக 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த ஸ்டாண்டு பக்கத்தில் உட்கார்ந்துருக்க வந்தான் என் தம்பி பிரசன்னா நிறையா உதவி செஞ்சுருக்கேன். உதவி செய்யக்கூடிய எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உண்மைதான், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவர். என்னுடைய வாகனத்தில் கூட அவருடைய புகைப்படம் நிறைந்ததான் கொடியாக அமைத்திருப்பேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பற்று வேண்டும். 2வது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தானே. ஆரம்ப காலத்திலே ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இடையில் பிரிக்கப்பட்டது தான் சிவகங்கை மாவட்டம். நானும் ஒரு காலத்திலே பிறக்கின்ற பொழுது ராமநாட்டு மாவட்டக்காரன் என்பது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. இடையில பிரித்தது தானே. இவன் என்னடா எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கேன் மைசட்டை. சார் போய்ப்பா என்னோட கேட்குதுரா. அவுட்ரு போயிடுச்சுப்பா, நாங்கள் போவா. என்னடா அவுட் ஆஃப் சரி சார். அப்போ மறுபடியும் இருந்த மாதிரி சாமி அடே ஐயா போட்டு உனைய கூட 2 உரு சொல்கிறேன்டா. ஹலோ சாங் சாட்டிங் ஒரு பாட்டு பாடிக்கிறோம். ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கமான் சூப்பர். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி எடுத்து அணு ஆயுதங்கள் உயர்த்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் அங்க படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். கமானோர்படி. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவாரா அப்துல் கலாம் அவர். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பா
வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் வான் மீது கலைகள் எல்லாம் தமிழக மண் மீது புகுத்தியவரோ வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் உங்களை எண்ணி வாடுகின்றோ பெரும் உத்தமரம் தங்க கலா ஏ தென்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமம் நாடு அந்த ராமேஸ்வரம் அங்க படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம் கை தட்டலாம் எல்லாருமே. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை அல்லவா. நீங்கள் அத்தனை பேருமே தமிழர்கள், தமிழை சுவாசிக்கக்கூடிய உறவுகள். கைதட்டலாம் அப்துல் கலாம் ஐயாவுக்காக. இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஒலித்து கொண்டே இருக்கும். வாங்க விழா கமிட்டி வாங்க, போ ஏதாவது செஞ்சு விட்டு போங்க. செய்யாம வருவோமாவா? எல்லாத்தையும் செய். எண்ணம் பிரதர்ஸ் என் அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடியை போத்தி 1001 2001 100 தாள தெரியல போ சொல்லி கொடுக்கணும். 2001 நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு ஆமாம், அங்கே நிற்கிற ஆளுகள்லாம் உட்காருங்க. அவளையும் சொல்லியாச்சு. நல்லவனையாக முடிச்சு விடுவா, இப்பயே முடிச்சுடுவா. அப்போ விழா கமிட்டி சார்பாக உங்களுக்கு பொன்னாட ஊத்துறாங்களா? வாங்க போ விழா கமிட்டி வாங்க. இந்த 4 பேரும் பாவம் என்ன விதனல் வாங்க வந்தவங்களாம். 4 பேரும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. தேன்றாட்ட குலை விதரில் கொட்டினே மாதிரி. வணக்கமாம்மா. இங்கே வந்திருக்கும் நடிகர்களே வரவேற்கு விதமாக மதிமரியாதைக்குரிய நிலமலைய மங்கலம் கிராமத்தில் இந்த திருவிழாவை முன்னிட்டு வந்திருக்கின்ற உறவுக்கெல்லாம் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். 6 மணி கொண்டிருக்கும் அன்பு மாமா மருங்காவூரியைச் சேர்ந்த ஜெயராம் அவர்களுக்கு ஒரு வெள்ளத்துண்டை போர்த்தி வரவேற்கிறார்கள். இந்த துண்டெல்லாம் தெரியும் மேடம். ஏன்னா அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அவர்களுக்கு போட்டு விட்டார்கள். இன்னும் 2 பேர்த்துக்கு எடுத்துட்டு வாங்கப்போ. இதோ வருகிறார் என் தம்பி அஞ்சா நெஞ்சன். வாப்பு வாப்பு என்ன டேய் வீரா ரைமண்ட்ஸ் திருப்பத்தூர். சரி 4 இடம் தட்டி கொடுக்கணும். 1000 தான் இருந்தாலும் அவன் என் தம்பியடா. என் தம்பி அன்புக்கு எப்படி அந்த பாக்ஸை சாச்சி விட்டுருவே. ஏ சிங்கா, ஏ விழா கமிட்டி என் தங்கங்களே, இந்த 2 பேர்த்துக்கு போத்தி விடுங்க. வாங்க சாமி, நல்லா இருப்பியா? வாங்க, எல்லாருமே உறவுகள் தான். உங்களுக்குள்ள தலைவர் எங்கள் ஐயாவை அரைச்சி விடுங்க. இங்கே ஆள்ரவுண்டு அன்பு தம்பி ரூபன் மாப்பிள்ளை ரூபன். இந்த இந்த அதை பிறத்தி நீ பையமையிலுக்கு ஒன்று போட்டு ஐயா, அந்த அந்த மனநோயாளிக்கு ஒன்று போடுங்கய்யா. என்ன நடக்கும்னே தெரியாமல் தாளம் போடுறாயா. இங்கே தாளம் இருக்கும் பெரிய கிரு கொண்ட கண்டாளி மகன் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற வேணாம், நீ வந்தால் ஸ்டாண்டை தள்ளி விட்டுறாங்க. இங்கே மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா வாங்கய்யா, நீங்கள் தான் ஐயா காவல்துறை. நீங்கள் அங்கிட்டு திரும்பி பார்க்குறியா? வாங்க, வரும்போது துப்பாக்கியை லோடு வந்துட்டு வாங்கயா. ஒரு 3 பேர்த்த சுடுங்கயா, கேஸை என் மேலே போடுங்க. இந்த இவனை சுடுங்கயா, அந்த கருங்குளத்து முடிய. என்ன அகராதியாக வச்சுக்கிறியா? என்னடா கோயில் மாடு மாதிரி இத்தனை துண்டு. வாங்க போ, பேம்பஸா யூஸ் பண்ணிக்கோங்க. போ, ஆய் இருக்கக்கூடாதாங்க. போ, காக்கி சட்டை போட்டு கருப்பு சாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு உறவுகளுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் இந்த புண்ணியமான பூமியிலே. வாங்க ஐயா வாங்க. என்னை கண்டுக்கிறவே இல்லை ஐயா, கண்டுக்கிறவே இல்லை. என்ன டிஎஸ்பிட்ட ஒரு லைன் அடிச்சு விட்டேன்னு வைங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. காவல்துறையை மட்டும் நான் மறக்கவே இல்லை தெரியுமா. எத்தனை ஊர்களில் காவல்துறையை பற்றி பெருமையாக சொல்லும்போது அதில் 2 பேர் தண்ணியை போட்டு
ஏன்டா நீ காசு வாங்கியிருப்பியா அவங்கள்ட்டன்னு கேட்பிய. ஆனால் அவருடைய நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு நிறைய செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் நான் தான் அதிகமாக அவதாரம் கட்டினவன். காரணம் என் டிரைவர் மயிர் அப்படி. வண்டி சீட் பெல்ட்டை போட சொன்னால் அவன் பெல்ட்டை போடுவான். காரணம் ஐந்தறிவு என் டிரைவர். நேரம் பிஞ்சக்காட்டில் விட்டு காரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பேன்? உழுதுகிட்டு இருப்பேன். அவன் டிராக்டர் டிரைவர் தானே. மறுபடியும் கலப்பையை பூட்டி மாடுகளை ஓட்டி உழுதாத்தாண்டா இளைஞர்களுக்கு அந்த வேதனை தெரியும். உழுகணும். எங்கே உழுகுறேன்? இப்போ இடம் கிடச்சா வீட்டில் உழுகுறேன். வீட்டில் உழுகிறான் என்றால் தண்ணியை போட்டு பிறழுகிறான் என்று சொன்னேன். என் கருங்குளத்து முனியே, நீ வேற மாதிரி ஆங்கில பார்க்க. உலகத்திலேயே எத்தனை திருமணங்கள் நம்ம செய்தாலும் குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும். குழந்தைகள் தான், வாரிசுகள் தான். அந்த மன கஷ்டத்தை அறிந்தவன் இந்த எம்கேஆர். 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கு அழகிய ஒரு பெண் குழந்தை இந்த இறைவன் கொடுத்தான். உண்மைதான். இன்னும் எனக்கு கவலை இல்லை. நான் இல்லாட்டாலும் என் அன்பாலயத்தை என் மகள் பார்த்து கொள்வான். அப்படி என் மகளுக்கு ஒரு வேளை கஞ்சி இல்லைன்னா வீடு வீடாக போனால் கூட அதை ஆயுசு குடிச்சுக்கணும். நான் எம்கேஆர் மகன் சொன்னால் எத்தனையோ பேர் கஞ்சி ஊற்றிடுவான். போயிட்டே இருப்போம். அந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் இருக்க போகிற கிடையாது. அதே மாதிரி அவன் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நல்ல ஒருத்தன் வீடு கட்டி நல்லா நகட்டு போட்டிருந்தான்னா அவனுக்கு 7000 நாளில் செய்வனை வச்சிடுறேன். எலும்புச்சம்பளத்தை லேசாக கேட்டுக்குள்ளே உருட்டி விட்டுறேன். அவன் பார்க்குறியா எலும்புச்சம்பளமாக உனக்கு நான் தண்ணி பழத்தை ஒட்டி விட்றேன். இவன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஒற்றுமை இல்லை இந்த காலத்தில். அதனால் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கையே உன் திறமை மேலே நம்பிக்கை வை. யாரையும் நம்பிக்கை வைக்காத. இந்த உலகம் அப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி பெண் பிள்ளை பெற்றவர்கள்லாம் பாதுகாப்பாக நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாத்துக்கிறோன்னு. அதுக்காக நம்ம அங்கே இருக்காக அவர் பார்த்துக்குருவார் இவர் பார்த்துக்கிறான்னு எவன் பார்த்துக்குருவேன்? பொழுதன்னைக்குமா காவல்துறை பின்னாடியே வர்றேன். ஒவ்வொரு ஆள் பின்னாடி வரும்போது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்ட்ரென்த்தே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இரவு பகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சுப நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளவில்லை இந்த காவல்துறை அன்பு உள்ளங்கள்லாம். எனக்கு தெரியும், காவல்துறையை பற்றி எனக்கு தெரியும். ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற தவறுனால ஒட்டுமொத்த காவல்துறையும் குற்றவாளி அல்ல. அங்கேயும் நல்ல உதயங்கள்லாம் இருக்கிறார்கள் நிறைய பேர். இந்த மக்கள் தவறான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு மக்களுக்கு மட்டும் காவல்துறை நல்லது சொல்லிடக்கூடாது. ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுனா காவல்துறையை கட்ட வாரத்தில் வைவேன். ஹெல்மெட்டை போட்டு ஓட்டு. திருவிழான போகும்போதெல்லாம் பாரு, டவுனுக்குள்ளே போகும்போது இங்கேருந்து போகும்போதே ஹெல்மெட்டை போடுவேன். போடவே மாட்டேன், கவட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்படி காவல்துறையை பார்த்தவொடனே அப்படியே தூக்கி சில பேர் தலகால மாட்டிட்டு போவேன். இப்படி போடணும், இங்கே ஓட்டு போவேன். போட்டு போனே காவல்துறை பிடிச்ச உடனே 16 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். என்னப்பா ஹெல்மெட்டு போடலை? அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி சார் ராமநாட்டில் 7 லட்ச ரூபா பொழைக்க மாட்டேன்னு. இல்லை, ஹெல்மெட்டு போடாதுக்கு நோத்தாவை கட்டி வந்தது என்னடா? உண்மை தானே? லைசன்ஸே எடுத்துருக்க மாட்டேன், அடிச்சு விடியாம பாரு. நேற்று எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை கிணத்துல விழுந்துருச்சு சார். ஓடி போய் குதிச்சேன், ஜட்டிக்குள்ளே லைசன்ஸு. திரும்பி பார்க்கறேன் மிதந்துருச்சு. என்னடா பொம்பளை மிதந்துருச்சு? காரணம் எத்தனை காரணம் வேண்டாம் சொல்லலாம். நம்மளே பாதுகாக்க சொல்லத்தான் காவல்துறை அதிகாரி ஐயா அந்த தலைக்கவசம் என்ற ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி பொண்டாட்டியை கூட்டு போனால் கூட இடைவெளி விட்டு பைக்கில் உட்கார வை. சில பேர்லாம் பார்த்தா என்னமோ காணாதா கண்டது மாதிரி பொண்டாட்டி ஏறினவனே இவனே சொல்கிறேன், ஏ பிரியா என்ன அது இப்படி உட்காந்துருக்கு எத்து பல்லோட. இவன் உடனே ஏய் காலை தூக்கி போடுறேன், முண்டை தூக்கி போட்டோடனே இங்கே பிடிச்சிக்கிறோம் மாமா, இடுப்பில் உடி. இடுப்பில் உடிச்சவனே திருவிழான போகும்போது 70ல் போவேன். காளையார் கோயில் போகும்போது 2 பேரும் 108ல் போவாங்க. வியா அங்கேருந்து அவங்க அப்பா போனாடிப்பார், என்னடா அழகரு எதடா போகிற? 108ல் போகிறேன்ப்பா. என்னப்பா உங்கள் மருமகதாப்பா இடுப்பில் கை வச்சவே அப்படியே வெதரில் வச்சு விட்டா. நான் கூட டாப்பு கீரில் ஓட்டேன், கடைசியில் 108ல் போயிட்டு இருக்கான். சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் இன்னொரு தடவை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அது ஆய் லூசு. கட்டின கணவனுக்கு தான் தெரியும் அந்த கீறு போடுறது, அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் முத கல்யாணம் ஆகணும்னா அவங்க பண்ணுற வாடு. ஊருக்குள்ளே வந்துட்டு அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கான ஊரே ஒரு ரவுண்ட் அடிப்பேன் என்ஃபீல்டில்.
அன்புள்கிட்ட அடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆரன் அடித்து காட்டிட்டு போவேன். கீக்கி பாடா முருகனாடா பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும்பா. பாடா படுத்துவாங்க. பொண்டாட்டியை நிமுற விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். ஒரு மணிக்கு பார்த்தா மூசுன்னு இவன் துவச்சிக்கிட்டு இருப்பேன் சேலையை. பொண்டாட்டி புது சேலையை அது கட்டி இருக்கேன். அது போய் கேட்பேன், சேலையா கலட்டி நாளை கலட்டுவாங்க. உறிஞ்சிட்டு வந்து துவச்சிக்கிட்டு இருப்பேன். இவன் அடித்த பீருக்கும் சரக்குக்கும். அப்போத்தையும் 10 பேர் பார்ப்பாங்களா, பரவாயில்லடா இப்படி இருக்கணும்டா, பொண்டாட்டியை சூப்பராக பார்த்துக்கிறேன். 1 மணிக்கு அவன் துவைக்கிறேன். எடுத்த விட்டுக்காரன் பொண்டாட்டி தூக்கி போட்டு இவ்வளோ மிதிக்கும். நீ என்ன துவைக்கிற? அதே மாதிரி டீ போட விட மாட்டேன். டீ போட்டுச்சுன்னா இவன் சீனியை போட்டு கலக்கிட்டு இருப்பேன். பாடா படுத்த. இந்த ஏன் அதை சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணால் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னா ஒரே மாதிரி இருக்கணும். எங்கள் ஆத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்தனத்தம் கண்ணீர் வடிக்குது. ஏன் வடிக்குதுங்க? பூரா தண்ணியை போட்டுட்டு பொண்டாட்டியை தயவு செய்து சொல்கிறேன், பொண்டாட்டி அடிக்காதீங்க ப்ளீஸ். அதுலேயும் குண்டா இருக்க ஆள் பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிப்பேன். இந்த ஒல்லியாக இருக்கவெல்லாம் அடித்தானா செத்தேன். சத்துன்னு அப்படித்தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் ஒல்லியாக இருக்கேன், பார்த்தா 60 கிலோ. அவன் பொண்டாட்டி 120 கிலோ. அது பார்த்தா தம்பூடுசுக்கு பதிலாக உலக்கையை தூக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமாப்பு உலக்க உரல் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் பிரிட்சை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரிட்சை தூக்கிட்டு இவன் ஒல்லியா போதையில் போய் ஒரு அடி அடிச்சா. அந்த குண்டு பொம்பளை குடிச்சு மயங்க 2 பேரும் ஆளுக்கு இப்படி காலை பிடிக்கிறா, கையை பிடிக்கிறான்னு பிடிச்சிக்கிட்டு பட்டார்னு சுற்றி எடுத்து விதரில் அடிச்சு பிடிச்சி சட்டார்னு அதோட கிண்ணுன்னு வீங்கி அதில் பிறந்தவன் தான் இவன். சோழி முடிஞ்சு. இனிமேல் நான் சொல்கிறத பெண்கள்லாம் கடைபிடிங்க. வீட்டுக்காரர் தண்ணியை அடிச்சுட்டு வேமா இங்கே நோத்தாங்கம்மான்னு வர்றாருன்னா நீ எதுவுமே பேசாத. போனவனே அப்படியே முந்தானையை எடுத்துக்க, வேர்வையை டச்சப் பண்ணிக்க. ஓ வேர்வை இல்லை, புரிஞ்ச வேர்வையை டச்சப் பண்ணிட்டு, ஏன் அத்தான் கோபம் வேண்டாம் நாதா. இதை சொல்லித்தே ஒரு போல என்னை விளக்க மாட்டேன் அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டு ஒரு மேடையில் சொல்லிட்டு வந்துட்டு மறு மேடைக்கு விளக்கமாத்தோட வருது. ஏன்டா அன்னைக்கு நீ தானடா சொன்ன, என்ன சொன்னேன், நல்லது தானே சொன்னேன், அப்படித்தாண்டா என் புருஷன் நோத்தாங்கம்மான்னு வஞ்சிட்டு வந்தேன். நானும் போய் அத்தான் நாதாண்டேன். அவன் ஏன்டி நக்கல் குதி ஏன்டி நக்கல் மயிரா தெரியுதுன்னு திருப்பி 70 தடவை அடிச்சிருக்கேன். விடிய அடிச்சிருக்கேன். ஏன்னா நல்லதுக்கு காலம் இல்லை. அதனால இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, புருஷங்களை எப்படித்தான் ஆப் பண்ணணும். அந்த ஆள் ஒரு ஆப்பு சாட்டு இருந்தானே நீ 2 பீர் பாட்டிலோட உட்காந்து குடிச்சுக்கிட்டு அதோட முண்டைக்கு போதை இறங்கிறான். அவன் ஃபில்டர் பற்ற வச்சாலும் நீ செய்தி வீடியோ அடிச்சிரு, செய்தி வீடியோ அடிச்சிரு. அவன் லூசு குடிச்சு திரியட்டான். எங்க ஆத்தாவை சிரிப்பா பாரு. அந்த காலத்துல கிளவியெல்லாம் சுருட்டு அடிக்கும்பா. எங்க ஐயாலாம் சுருட்டு பற்ற வைப்பாரு. இந்த தண்டியா இருக்கேன். அவர் சுருட்டு, அவர் பற்ற வைக்கிற சுருட்டு. அந்த காலத்தில் சுருட்டு தானடா. சுருட்டை பற்ற வச்சுட்டு கிளவி காய்ச்சற சோறை பூரா தின்றுவாங்க. தின்னுட்டு காலையில் பேல் வாங்கி ஒரு லாரி அள்ளிட்டு போவேன். இங்கே வர இந்த அக்காவுக்கு சிரிப்பை பாரு. இந்த காலத்தில் பூரா திங்கிறது பூராமே சுகர் ப்ரெஷர் ஆகி போச்சுல. அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் இழப்பு வருது கிருன்னு வருது அப்படின்னா அதோட பேசாமல் வீட்டில் இருந்துக்க. டாக்டரை போய் பார்க்காத. டாக்டரை பார்த்தேன்னா உன்னை கொண்டே வருவேன். பெரிய டாக்டர்லாம் அன்றைக்கி பார்க்குறேன். ஒரு டாக்டரு பிளேட்டு வச்சு தச்சுட்டார். பிளேட்டு வச்சு தைச்சா காலு கையெல்லாம் கட்டாயி போச்சு. பிளேட்டை தைச்சவொடனே திருப்பி டாக்டர் ஃபோன் அடிக்கிறார் அவனுக்கு. ஹலோ, கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வர முடியுமா? 1 லட்சம் கொண்டுக்கிட்டு. அவன் சொல்கிறேன், ஆமாங்கய்யா, சாப்பிடும்போது இந்த கையை கட்டுக்கட்டுன்னே கேட்குது. ஆமாங்க, உள்ள சுத்தியில் வச்சு தச்சு விட்டேன், வேமாவா அதை எடுத்து விட்றேன். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் ப்ரெஷரு சுகரு சாவுக்கு பயந்தது கிடையாது எங்கள் பெருசுகள்லாம். எமே வந்திருக்கேன். முனியாண்டி யாரியா? எமே கேட்டிருக்கேன். நான் தான் முனியாண்டி. நான் எமே வா, ஒத்த நோத்தா வாடா பாய்வான். என்ன எமே ஓர்த்தா? எமேன்னு சொன்னோடனே கிளைய கூப்பிட்டுருக்கேன். இவன் தாண்டா உமே. எமனே பயந்துட்டு ஓடிட்டேன். மக்கள் இந்த முண்டியில் நம்ம சாக முடியாது. அந்த காலத்துலேயே சாவுக்கு பயந்தேன், பயப்படவே இல்லை அந்த காலத்தில். இப்போ பூரா பாரு, ப்ரெஷர் வந்துருச்சுன்னா ஆட்டுக்கறியை கொண்டு வந்து கல்யாண வீட்டில் அள்ளி வைப்பாங்க. அவன் அப்படியே தொட்டுக்க முடியும். ஆட்டுக்கறியா எடுத்துகிட்டு போப்பா, லட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. லட்டாப்பா சின்ன பிள்ளையில கொடுப்பா, எனக்கு மட்டும் பச்சை தண்ணி இருந்தால் கொடுப்பா, குடிச்சு விட்டு 12 காருக்கு ஏறிட்டு போகிறேன். என்னையால் முடியலை. ஆனால் புருஷனுக்கு சுகரு ப்ரெஷர் இருந்தால் பொண்டாட்டிக்கு கொண்டாட்டான். பொண்டாட்டி எதுவுமே திங்க முடியாது. இது திண்டுக்கிட்டே இருக்கு அவருக்கு முன்னாடி. எங்கள் கறியை பாருங்க, தேனா இருக்கு. அவன்
மொத்தம் எல்லாத்தையும் வலிச்சு வலிச்சு திங்கிறியாடி. ஆனால் மனதிலே தைரியம் வேண்டும். இனிமேல் யாருமே நம்ம பிறக்க போறது கிடையாது. இருக்கு வரை அணிவித்து விடுங்கள். எந்த ஒரு நோயா இருந்தாலும் மனப்பயம் மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடும். யாரும் பயப்படவே தேவையில்லை. உங்க எல்லாத்துக்கும் ஆயுசு 150 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும் தம்பி. யானை கதை சொல்லித்தேன், உண்மையிலே செஞ்சிருச்சு யானை. சமீபத்தில் யாராவது இன்ஸ்டா பார்த்தீங்களா? ஒரு எலி வந்து யானை கப்ளிங் வரைக்கும் வந்துச்சு. நான் சொன்னது உரம் பழிக்குது, அதனால சொல்லவே மாட்டேன். யானை கதை சொல்லவா? நோ சாங் ஸ்டார்டிங். ஐயா சாங். மது பழக்கம் முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டி குடலூமே குமே குமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசும் உள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூட போக புள்ள சட்டை கிழிஞ்சிருச்சு வாங்கி தருயா. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானே மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானே மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம். ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 170 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நம்ம 170 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு உடனே வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும். நம்ம ஆசை மாணவி உள்ள நம்ம அப்பையா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாடா போன இந்த குடிநாட இன்னைக்கு தமிழ்நாட்டுல அட பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பியெல்லாம் ஒரு உள்ள கைதட்டல காரணம் பூரா நினப்பு. ஆமா நீ தானே வாங்கி கொடுத்த கீரை முண்டை. நான் நிறுத்தினதுனால தானே பாடுறேன். நான் பட்ட கஷ்டத்தையும் நான் பட்ட சிரமத்தையும் நான் பட்ட கேவலத்தையும் எங்கள் அண்ணன் தம்பி படக்கூடாதுதான் மேடையில் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் யோக்கிய மயிர் அல்ல, நானும் பெருங்கொண்ட ஒரு குடியாரந்தேன். ஆனால் இன்னைக்கு திருந்ததுனால உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்க முடியுது. இல்லைன்னா முதல்லாம் தண்ணியை போட்டு முத்துச்சிரிப்பி அண்ணே வரும், தண்ணியை போட்டு நிறைய போதையில் அது நினச்சிடும் கட்டிங்க போட்டானே நம்மளை கொண்டே வருவேன். ஏன்னா அப்போ மைண்ட் அவ்வளோ வேலை செய்யும். அப்போ சேர்த்த பேர் தான் இப்போ பேர். அதனால் நோட்டீஸை படிப்போம். என்ன கடத்திலும் இல்லை சப்புன்னு இருக்கிற என்னடா மைக் செட்டு எக்கோ வச்சு இன்னொரு